உன்னை பார்த்தா நல்லா இருக்கு. நான் தம்பி அழிச்சிட்டு இருக்க மூஞ்ச வர சோகமா வச்சிட்டு இருக்க. அது வேணா இந்த பாவ மூட்டை கீழே வைக்கவும் முடியல, தூக்கிட்டு சமக்கவும் முடியல. நீங்க தானே யாராவது பண்ணோம். தம்பி என்ன பார்க்க கை குழந்த மாதிரி இருக்குதா? இவரே புல்தடி போயிடுவானே, இவரே புல்தடி போயிடுவானே. நம்மளால எடுத்துக்க முடியல, இவரு தூக்கிடாரப்பா. நான் தம்பி யோசிக்கிற. அது வேணா நீங்க இதை பாவ மூட்டை கீழே தூக்கி போற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுண்ணா. தம்பி நான் டெய்லியும் 200 கிலோ வெயிட் தூக்குறேன். இதெல்லாம் ஜூத்தி பிதோ ஏறி சுண்டு வரலாலே தூக்கிடுறேன். நாடா இது தூக்க முடியல. நம்மளே இப்பதான் 1 கிலோ வெயிட் தூக்க கத்துக்கணும். சரி எதுனா சொல்லி சமாளிப்போம். நான் பின்னாடி பண்றேன். தூக்குறியா இல்ல தொட்டு தொட்டு பார்த்து நிக்கிறியா? சரி தம்பி தூக்குறேன். ஐயோ இவன் வேற தூக்கலன்னு சொன்னா சரியான கலாய்ப்பான். சரி சொல்லி சமாளிப்போம். தம்பி இதை தூக்கணும்னா எனக்கு ஒரு 50 முட்டை ஒரு சிக்கன் கிரில் வாங்கி கொடு தம்பி. எது 50 முட்டை சிக்கன் கிரில்ல? நோ டாக்டர் நமக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிட்டாங்க. ஆனா இவனை புடிங்க. இன்னைக்கு கிடைச்ச பேஷண்ட் இவன் தான். இவனை எப்படியாவது முடிச்சு விட்டுருவோம். யாரை கூப்பிடுறாங்க? ஓ நம்மளதான் கூப்பிடுறாங்களா? நாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தா டாக்டர் கிட்ட சொல்லுங்க, சால்வ் பண்ணி வச்சிருவாங்க. என்ன தம்பி என்ன பிரச்சனை உனக்கு? அதுவாக்கா இந்த பாவ மூட்டை கீழே இறக்கி வைக்க முடியல, தூக்கிட்டு சமக்கவும் முடியல. நான் எவ்வளவு பிரபலமான டாக்டர், இதுவரை உங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. என்கிட்ட வந்ததுலயே மொத்தம் 10 பேர்கிட்ட போயிச்சிருப்பாங்கப்பா. வந்ததுல 10 பேர் தான் போச்சாங்களா? ஆமாப்பா. இந்த பாவ மூட்டையை எடுக்கணும்னா ஒரே ஒரு சர்ஜரி தான் முடிச்சிடலாம். சர்ஜரியா? எதனா பண்ணி இந்த பாவ மூட்டை எடுங்க. கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ? ஒரு 10 லட்சம் தான். 10 லட்சம்? 10 ரூபா பிஸ்கட் வாங்கிக்கலாம். ஒர்க்கில் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு 10 லட்சம் கேட்குறீங்களா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல எடுக்க 10 லட்சம் சரியா போயிடும்பா. இந்த மூட்டை எடுக்கிறது பிளட் டெஸ்ட்